மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய நல்லாசிகள். 7ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை எங்கள் தமிழ் பாடலினுடைய விளக்கம். அருள்நெறி அறிவை தரலாகும். இந்த அருள்நெறி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ அன்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் நம்ம குடும்பத்தினர்கிட்ட கொண்டு இருக்கக்கூடிய அன்பு, நம்முடைய உறவினர்கள்கிட்ட கொண்டு இருக்கக்கூடிய அன்பு, நம்முடைய நண்பர்கள்கிட்ட கொண்டு இருக்கக்கூடிய அன்பு, இதெல்லாம் அன்புங்கிற எல்லைக்குள்ளே வரும். இந்த அருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரோம். அங்கே நம்மளை சுற்றி உள்ள சூழலில் இருக்கக்கூடிய தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், நம்மளை போன்ற மனிதர்கள், இவர்களையும் நம்ம நேசிக்கிறதுக்கு பேரு தான் அருள். அதாவது என்ன விளக்கம்னா, அன்பினுடைய ஒரு விரிந்த பொருள் தான் அருள். இப்போ இந்த அருள் நெறி அப்படிங்கிறத பற்றி பார்த்தோன்னா, இப்போ வள்ளலார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய பாடலில் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு மனசு அப்படியே ரொம்ப நொந்து போய் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பயிர்கள் வாடி இருக்க பார்க்கும்போது அது உணவு இல்லாமல், அதாவது அது கிடைக்க வேண்டிய தண்ணி கிடைக்காம அது வாடி கிடக்குதுன்னு சொல்லி அதுக்கு தண்ணி ஊற்றுறாரு. அதுக்கும் மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாலை ஓரத்தில் பசியினால் வாடி அப்படியே துவண்டு அனாதரவாக கிடப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் உணவு இல்லாமல் ஒட்டிய வயிறோட நெஞ்சு இழைச்சி போய் கிடக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது அவருக்கு கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் பெருக்கெடுக்குது. இது போல் நோயுற்றவர்களை பார்க்கும்போது அந்த நோயினால் அவங்களோட வேதனையை அனுபவிக்கிறத பார்க்கும்போதும் அவர் மனசு ரொம்ப வேதனை அடையுது, பதைக்குது. ஐயோ, இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுதான் இந்த உள்ளம் இருக்கு இல்லையா, இந்த உள்ளம்தான் அருள் உள்ளம். அதாவது விரிந்த ஒரு அன்பு, இதை அருள்னு சொல்கிறோம். இந்த அருள் நெறிங்கிறது என்ன, ஒரு வழிமுறை, ஒரு முறை. அப்போ இந்த அருள் நெறி அப்படிங்கிற அறிவை நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தருகின்றன. பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்பு, இந்த போல் அருள், கருணை, இரக்கம், பிறர் துன்பம் கண்டு மனசு வருத்தப்படுறது, அப்புறம் அவங்களுக்கு உதவி செய்கிறது, இதை பற்றி எல்லாமே நம்முடைய இலக்கியத்தில் சொல்கிறாங்க. அதுவே தமிழன் குரலாகும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுதான் இந்த இலக்கியங்கள் பூராமே இதை சொல்லுது. இது அவங்களுடைய வாய்ஸ், இது அவங்களுடைய குரலாக நம்ம இந்த உலகம் முழுசுக்கும் நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இதே போல் நீங்களும் வாழணும் அப்படிங்கிறத உலகம் முழுமைக்கும் சொல்லக்கூடியது. அடுத்து, பொருள் பெற யாரையும் புகழாது. நமக்கு தேவையான ஏதாவது பொருள் வேணுங்கிறதுக்காக அவங்க ஒரு பிறர்கிட்ட போய் கேட்கும்போது கூட அவங்க ஓரளவுக்கு தங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். அதுக்காக அவங்கள ரொம்ப போற்றி அவங்கள முகஸ்துதி பண்ணி அவங்கக்கிட்ட பணம் கேட்குறது, ஒரு உதவி பெறுவது, இதெல்லாம் அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. செய்யக்கூடாதுங்கிறதும் அதில் வலியுறுத்தப்படுகின்றது. அடுத்து, போற்றாதாரையும் மிகழாது. ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், அல்லது பெரிய பதவியில் இருக்கலாம், அல்லது ஒரு கல்வியில் சிறந்தவரா, அறிவில் உயர்ந்தவரா அவங்க இருக்கலாம். அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை இவ்வளோ நம்ம உயர்ந்தவங்களாக இருக்கோம், நம்மளை யாருமே பாராட்டி பேச மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மற்றவங்களை இகழ்ந்து பேச மாட்டாங்க. தன்னடக்கத்தோடு இருக்கணும், தன்னடக்கத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, கொல்லா விரதம் குறியாக. பிற உயிர்களை நாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா இலக்கியங்களையும் அதை சொல்லியிருக்கிறாங்க. கொல்லா விரதம்ங்கிறது கொல்லாமை, பிற உயிர்களை நாம் துன்புறுத்தி வதைத்து அதை உண்பது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கொல்லா விரதத்தில் வரக்கூடியது. கொல்லாமை அப்படிங்கிறது ஒரு விரதமாக நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, கொள்கை பொய்யா நெறியாக. பொய்யா நெறி, பொய்யானா என்ன, பொய்யாமைனா என்ன, பொய் பேசாமை. அதாவது பொய் பேசாமை அப்படின்னா அது ஒரு பெரிய தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுதான் தப்பு, முதல் தவறு. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், 50 பாவங்கள்னு சொல்லக்கூடியதில் முதல் பாவமே பொய் தான். இப்போ யார் ஒருத்தர் பொய் பேச நல்லா பழகிட்டாங்க, நல்லா பொய் பேசுகிறத வல்லவர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க நிறைய தவறு செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம். எந்த தவறையும் செய்துட்டு
அவங்க அழகாக பொய் சொல்லி அதை மறைச்சிடுவாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு தவறு செய்திருக்கிறோம் அப்படின்னா அந்த தவறை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தவறை வந்து திரும்பவும் செய்யக்கூடாதுங்கிறது வரும் அவங்களுக்கு. ஆனால் அந்த எண்ணத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுட்டு அதை அப்படியே மூடிட்டு மேலும் மேலும் சின்ன 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 தவறுகளை செஞ்சு பொய்யை சொல்லி சொல்லி மறைச்சு அது பெரிய தவறுகளில் வந்து முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் அவங்க இழந்து போகிற சூழ்நிலை வரும். அதனால் இந்த கொல்லா விரதமும் பொய்யா நெறியும் இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அனைவரும் அதாவது இன்பமாக வாழ்வதற்கு இது மிக உதவியாக இருக்கும். நாம் ஒரு உயிரினத்தை கொல்லலைன்னா அந்த உயிரினம் வந்து இன்பமாக வாழும். மற்ற உயிரினங்கள் மகிழ்ச்சியாக உழவி கொண்டிருக்கிறத பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்கள், ஒரு மான்கள் கூட்டம் இப்போ நம்ம வந்து ஒரு காட்டு காட்சி ஒன்றை நம்ம பார்க்குறோம். காட்டினுடைய காட்சியை நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள், அதில் பார்த்திங்கன்னா மான் கூட்டங்கள் அந்த பக்கம் நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கும், நிறைய துள்ளி குதித்து விளையாடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மயில், அப்புறம் பறவைகள், கிளி, கழுகு, அந்த மாதிரி நிறைய பறவைகள், விலங்குகள், முயல் குட்டிகள்லாம் துள்ளி குதித்து விளையாடுறது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு புலி வருது. அந்த புலி வந்து என்ன செய்யுது, இந்த மானை துரத்திட்டு போகுது. துரத்தி ஓடும் போதே நமக்கு ஐயோ அந்த புலி வந்து அந்த மானை சாப்பிட போகுது அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு வந்து ஒட்டிக்குது. அதே மாதிரி அந்த புலி அந்த மானை அடித்து அதை சாப்பிடும்போது நமக்கு பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்பவே கவலையாக இருக்குது. இது ஒரு காட்டு நிகழ்ச்சி தான். ஆனால் இது வந்து அது இயற்கை நியதி. அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நான் சொன்னேன். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், பிற உயிர்கள் வந்து இன்பமாக வாழ்வதை நாம் பார்க்குறப்பையும் நமக்கும் இன்பமாக இருக்கும். அது கஷ்டப்படும் போது நம்ம மனசும் பதைக்குது. அதனால் இந்த கொல்லாமை அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதே போல் பொய் பேசாமல் இருக்கிறதுனால பொய் பேசுகிறவங்களுடைய வாழ்க்கையும் கெட்டு போகும். அதனால் பொய் பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையும் நல்லா அமைஞ்சுக்கும். அதே போல் அவங்க பொய் பேசுவதால் மற்றவங்களுக்கு கூட சில தீங்குகள் ஏற்படலாம். அதனால் அந்த பொய் பேசாமல் அப்படிங்கும்போது அவங்களும் நல்லா இருக்கலாம், தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் நல்லபடியாக வாழலாம். ஆகவே இது ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது அன்பும் அறமும் ஊக்கிவிடும். அன்பு, அறம். அன்புங்கிறது நமக்கு தெரியும். திருக்குறள்ல இருந்து நாலடியார்ல இருந்து எல்லா 14 கீழ்கணக்கு நூல்கள் அத்தனையிலுமே அன்புங்கிறத பற்றி சொல்லாத நூலே இல்லை. அடுத்தது அறம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அறம்னா என்ன, நற்செயல்கள். அறம் என்பதற்கு நல்ல விளக்கம் என்னன்னா நற்செயல்கள். அதாவது சான்றோர்கள் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாமே நல்ல அறத்தில் வரக்கூடியது. அதுதான் அறம்னு சொல்லுவாங்க. அவங்க எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் தவிர்த்து நாம் வாழ்வதும் ஒரு சிறந்த அறம்தான். அதாவது சான்றோர்கள் இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம திருக்குறள் தான் நமக்கு எப்போ எடுத்தாலும் நம்ம திருக்குறளை தான் முதன்மையாக எடுத்துக்குவோம். அப்படி எடுக்கும்போது நான் 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இனியவை 40, இன்னா 40 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் இனிமை பயக்கும், எதெல்லாம் நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் நம்ம செய்யணும். அவங்க எதெல்லாம் செய்யாதேன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் முடிந்தவரை நம்ம தவிர்த்து வாழணும். அப்படி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே இன்பமாக இருக்கும். இதையெல்லாம் சொல்லக்கூடிய எங்களுடைய தமிழ் மொழியானது எங்களுடைய காதுக்கு தேனாகவும் கண்களுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை தரக்கூடிய இனிமையாகவும் நம்முடைய நெஞ்சுக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுமான தமிழானது எங்கள் தமிழ் அப்படின்னு நம்முடைய நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ரொம்ப நல்லா ரசித்து நம்ம இதை கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த பாடலை தந்த நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.